ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டலாம், அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டலாம், 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாவும் இந்த எண்ணெயில் போட்டலாம். பச்சை மிளகா ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். 250 கிராம் பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கழுவி இதையும் போட்டலாம். 250 கிராம் கேரட்டு தோல் நீக்கி தேங்காய்த்தில் திருகி வச்சுருக்கிறேன். கேரட்டையும் போட்டலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டலாம். ஒரு கப் கருவேப்பிலை போட்டலாம். இந்த டைமில் கருவேப்பிலை போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருகி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தேங்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும், பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். சுவையான ஹெல்தியான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.